ஈவினிங் டீ டைம்ஸு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி அவல் மிக்சர். வீட்டில் அவல் இருந்ததுன்னா சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். கடையில் மிக்சர் வாங்க வேண்டாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைமுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவல் மிக்சர் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு 200 கிராம் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை ஒரு 50 கிராம், முந்திரி பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள், வத்தல் தூள். வாங்க நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துருக்கிறேன். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி ஜல்லி மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல வேர்க்கடலையே வறுத்துக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கிடுவோம். ஒரு பவுலில் பேப்பர் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஆயில் எல்லாம் அதிலே கீழே இறங்கிரும். பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி கொடுத்தோன்னா சீக்கிரமாகவே நல்லா பொரிஞ்சிரும். பொட்டுக்கடலை நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் மாற்றிடுவோம். முந்திரி சேர்த்துருக்கேன். லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். பாருங்கள் ஆயிடுச்சு. இதையும் எடுத்துரும். தட்டிய பூண்டு, இது நல்லா பொரிஞ்சிட்டு இதையும் மாற்றிடும். இப்போ கருவேப்பிலை, இதுவும் பொரிஞ்சிடுச்சு. இதையும் மாற்றிடுவோம். அவலை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவல் பொரிஞ்சிடுச்சு. இதையும் மாற்றிடுவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் அடியில் உள்ள பேப்பரை எடுத்துட்டேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு, பத்தலைன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள். காரம் அதிகமாக வேணுன்னா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவல் இருந்தால் நம்ம வீட்டிலையே சட்டுன்னு இந்த மாதிரி மிக்சர் செஞ்சு கொடுத்துக்கலாம். கடையில் வாங்கிட்டு இருக்க வேண்டாம். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.